அன்புள்ள நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய இந்த நிப்டி தமிழ் பங்குச் சந்தை சேனலுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாளை எப்படி நிப்டியை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 எஃப்ஐஐ இன்னைக்குமே செல் பண்ணியிருக்காங்க. ஒரு 4300 crore வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. சேம் டிஐ எப்போதுமே நமக்கு சப்போர்ட் கொடுக்கறது டிஐ கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு 2800 crore வரைக்கும் பையிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. குவார்டர்லி ரிசல்ட் பெட்டரா இருக்கு. ஸோ நாளைக்கு ரிலையன்ஸ் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஒரு 1270 கிட்ட 79ல க்ளோஸ் ஆனது நாளைக்கு ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸோட ரிசல்ட் ஓகே தான். ஆல்ரெடி ஸ்டாக் ஆல்ரெடி ரேலி ஆனதுனால நாளைக்கு அதுல ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸோட ஏடிஆர் ஆல்ரெடி ஒரு 6% டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிப்டியோட சார்ட்டை பார்த்துடலாம். எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத. வாங்க நிப்டியோட இது நம்ம 15 மினிட் சார்ட் வச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இன்னைக்கு 23,380ல ஓப்பன் ஆச்சு நிப்டி. ஸோ அந்த 23,380ல ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஹோல்டு பண்ணாம அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகி இந்த 23,270 ஜோன்ல சப்போர்ட், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு திருப்பி லாஸ்ட் ஒரு 3 o'clock பக்கத்துல ஒரு ஒரு பெரிய கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம நிப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த 380 ஜோன் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நமக்கு. 23,380 ஜோன் நமக்கு ரெசிஸ்டன்ஸா ஆல்ரெடி வேலை பண்ணிட்டே இருக்கு. ஸோ அந்த ஜோன் இன்னைக்குமே ரெசிஸ்டன்ஸா தான் இருந்தது. 23,380 வில் பி ரெசிஸ்டன்ஸ். இந்த 23,380க்கு மேல போச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 23,420 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 420 ஹோல்ட் ஆச்சுன்னா 23,480 தென் 23,520. ஸோ இது அப்சைடுக்கான லெவலு. டவுன் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 23,350ல இன்னைக்கு நம்ம க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த க்ளோசிங் டவுன் சைடில் 23,280 ஒரு சப்போர்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,220. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 23,160. இந்த 3 சப்போர்ட் இருக்கு நமக்கு. ஸோ இதுதான் நாளைக்கு ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ இருக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பைரி ட்ரேட் எப்படி இருந்தது, இன்னைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்புறம் நாளை உங்களோட வியூ என்ன, கால் சைடா இல்ல புட் சைடா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் கணேசன் சன் கோயல் சைனிங் அவுட் அண்டில் வி மீட் அகைன்.